வாழ்வோம் வாழ்விப்போம். நான் உங்க சுசி. வாழ்க்கையை வடிவமைப்பும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பாகம் 11, தன்வழி. வாழ்க்கை பயணத்தில் பல பாதைகள் இருக்கின்றன. அவற்றில் ஒவ்வொருவரும் தனக்கான பாதையை கண்டறிய வேண்டும். தனக்கான பாதையை கண்டறிந்தால் மட்டுமே வாழ்வில் வெற்றி பெற முடியும். தனக்கான வழியை கண்டறிய இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞானசித்தர் அவர்கள் கூறும் அறிவுரையை அனைவரும் இணைந்து கேட்போம். வாருங்கள். வாழ்வோம் வாழ்விப்போம். வாழ்வோம் வாழ்விப்போம். அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கை பயணத்தில் பல பாதைகள் இருக்கிறது. எந்த பாதையில் செல்வது என்பது அவரவர்கள் தீர்மானிக்க வேண்டியதாகவே இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு துறையில் ஆர்வம் வரலாம், ஒவ்வொரு துறையில் திறமை வரலாம், ஒவ்வொருவருக்கும் வாய்ப்புகள் வேறு வேறு திசையில் இருக்கும், வேறு வேறு துறையில் இருக்கும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரே பள்ளிச்சாலையில் ஒரே வகுப்பில் ஒரு 60 பேர் படிப்பார்கள். அவருடைய வாழ்க்கை நிலையை பல ஆண்டுகள் கழித்து பார்க்கின்ற பொழுது பாதி படிப்பை விட்டவர்கள் இருப்பார்கள், மேல் படிப்புக்கு சென்றவர்கள் இருப்பார்கள், படித்துவிட்டு வேலைக்கு அலைவர்கள் இருப்பார்கள். இப்படி பலதரப்பட்ட மக்கள் எந்த வழியில் செல்வது என்று அவர்களுக்கே தெரியாமல் அந்த வழி அவர்களை இழுத்து கொண்டிருக்கார். இதுதான் இன்றைய வாழ்க்கை. இப்பொழுது நாம் சென்று கொண்டிருக்கின்ற பாதை உண்மையான பாதை தானா, தனக்குரிய பாதை தானா என்று யாரும் உணர முடிவதில்லை. சென்று பார்ப்போம், இல்லை என்றால் திரும்பி விடுவோம் அல்லது மாற்றிக்கொள்வோம் என்கின்றவாறுதான் பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தொழிலை செய்கின்றார்கள், வெற்றி பெற்றால் தொடர்கிறார்கள், இல்லை என்றால் விட்டுவிட்டு அடுத்த தொழிலுக்கு தாவுகிறார்கள். இதுவே வாழ்க்கை. எப்படியாவது வாழ வேண்டும், எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும், மற்றவர்களுடைய மேலே நாம் வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள். நிதானமாக சிந்தித்து பாருங்கள். இதுவல்ல வாழ்க்கை. பிறந்துவிட்டால் இறப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது, மாற்றப்பட முடியாதது. யாருக்கும் இறப்பிலிருந்து தப்பிக்கின்ற அதிகாரம் இல்லை. யாரும் உங்கள் இறப்பை தடுத்து நிறுத்தவோ தட்டி பறிக்கவும் முடியாது. எனவே பயப்படாதீர்கள். வருகின்ற இறப்பு வந்தே தீரும். அது வாழ்வின் முடிவு. அதற்குள் நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும். அப்படி என்றால் இந்த வாழ்க்கையின் சூட்சமம் தான் என்ன, பிறந்ததன் காரணம்தான் என்ன என்பதை நீங்கள் தேட வேண்டும். அதை ஒரு குரு மூலமாகவே பிடிக்கிறேன். பிறப்பின் ரகசியம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே சென்று சேருவதுதான். எனவே வந்த இடத்திற்கு மீண்டும் திருந்துவதே வாழ்வின் உண்மை நிலை. உணருங்கள், அதற்கு வேண்டிய பங்கை போடுங்கள். தன் வழி இது என்று நீங்கள் புரிந்து கொண்டால் பயம் என்பதும் இன்னல் என்பதும் துயர் என்பதும் அடுத்தவனை பார்த்து ஏங்குகின்ற நிலை என்பதும் உங்களை விட்டு ஓடிவிடும். வாழுங்கள், வெல்லுங்கள். வாழ்வோம் வாழ்விப்போம்.